ஹலோ! மாதம் ஒரு மூலிகை செடி தொடர்ல நம்ம 3வதா தெரிஞ்சுக்க போற மூலிகையோட பெயர் பொடுதலை. பொதுவா இந்த பொடுதலை வயல் ஓரங்கள்ல, நல்ல ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்க்க முடியும். இந்த செடியோட ஒவ்வொரு கணுக்கள்லயும் வேர் முடிச்சுகள் உருவாகுறனால, கொடி மாதிரி மண்ணுல நல்லா ஊர்ந்து வளரக்கூடியது தான் இந்த பொடுதலை. தலைக்கு மேல பிரச்சனை அப்டின்னா, அது இந்த பொடுகு தொல்லை தான். இந்த பொடுகு பிரச்சனைய தலைமையேற்று சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருப்பதால தான் இந்த மூலிகையோட பெயர் பொடுதலை. எனக்கு தெரிஞ்சு நம்ம சுய பராமரிப்புல இந்த பொடுதலைய 2 வகையா பயன்படுத்த முடியும். ஒண்ணு ஹேர் ஆயில் மாதிரி செஞ்சு பயன்படுத்தலாம். அப்புறம் கீரை மாதிரி கூட்டு வச்சும் சாப்பிட முடியும். அத எப்படி நம்ம சமைக்கிறதுன்னு சீக்கிரமாவே ஒரு தனி வீடியோவா பார்க்கலாம். இந்த வீடியோல பொடுதலை ஹேர் ஆயில் எப்படி செய்யறதுன்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இரும்பு கடாய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷா பறிச்சு வச்சிருக்க பொடுதலை இலைகள். இது கூடவே கொஞ்சம் மிளகும் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய ஸ்டவ்ல வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல தான் நம்ம இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே செய்ய போறோம். 100 எம்எல் தேங்காய் எண்ணெயும், 50 எம்எல் விளக்கெண்ணெயும் நாம கடாயில ஊத்திக்கிறோம். அது கூடவே நாம பறிச்சு வச்சிருக்க பொடுதலை இலைகளையும் போட்டுக்கலாம். அது கூட நம்ம எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சிருக்க மிளகு, ஒரு 10லேருந்து 15 மிளகு நம்ம எடுக்கிற அளவ பொறுத்து நம்ம அதுக்குள்ள போட்டுக்கலாம். எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். அதனால நீங்க பாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய கடாயாவே எடுத்துக்கோங்க. இல்லன்னா பொங்கி வெளிய வந்து நெறைய எண்ணெய் சிந்தி வீணா போயிடும். இந்த மாதிரி நல்லா கொதிச்ச அப்புறமா எண்ணெய் வந்து இந்த நுரையெல்லாம் இல்லாம தெளிஞ்ச மாதிரி நமக்கு கொஞ்ச நேரத்துல கிடைக்கும். எண்ணெயோட கலரும் நல்லாவே மாறி இருக்கும். சரியா 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருந்தோம்னாலே அது போதுமானது தான். நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயில்லயும் வச்சேன். நாம டைரக்ட்டா கொதிக்க வைக்காம வெயில்லயும் சூரிய குடம் போட்டும் எடுக்கலாம். அப்புறம் ஒரு நாள் நைட் ஃபுல்லா நம்ம அத ஓரமா வச்சுட்டோம்னா, சூடெல்லாம் தணிஞ்சு எண்ணெய் வந்து நார்மலான ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வடிகட்டிய யூஸ் பண்ணி, நம்ம இந்த எண்ணெய வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாதம் ஒரு முறை இந்த ஹேர் ஆயில தலைக்கு நல்லா அப்ளை பண்ணி, தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம்னா, பொடுகு தொல்லை இனி இல்லவே இல்லன்னு நிச்சயமா சொல்லுவீங்க. இந்த ஹேர் ஆயில நம்ம 3 மாசம் வரைக்கும் நம்ம வீட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாவும் பயன்படுத்தலாம். ஆனா எண்ணெயோட கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிஃப்டா சீட்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.